ஹலோ, வெல்கம் டு வின் சேனல். பிள்ளைகளா, இன்னைக்கு குருவியோட கதை ஒன்று பார்ப்போமா? மழைக்காலம், பெருமழை பெய்தது. குருவி குஞ்சுகள்லாம் குளிரால் நடுங்கிட்டு இருந்தன. தாய்க்குருவி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டது. உடனே நம்ம குஞ்செல்லாம் இப்படி மழையில் நனைஞ்சிட்டு இருக்கே, நம்ம இதை பிள்ளைகளெல்லாம் குளிர்லேருந்து காப்பாற்ற என்ன செய்யலான்னு யோசிச்சுது. உடனே நெசவாளரிடம் பறந்து சென்றது. என் குஞ்சுகள் குளிரால் நடுங்குகின்றன, ஒரு போர்வை தாருங்களேன் அப்படின்னு நெசவாளரிடம் கேட்டுச்சு. நெசவாளரோ, தற்போது என்னிடம் போர்வை இல்லை, நூல் கொண்டு வா, நான் போர்வை நெய்து தருகிறேன் என்று கூறினார். உடனே குருவி பறந்து நூல் நூற்பவரிடம் சென்றது. ஐயா ஐயா, நூல் தாருங்களேன், நூலை நெசவாளரிடம் கொடுப்பேன், நெசவாளர் போர்வை நெய்து கொடுப்பார், போர்வையை குளிரால் நடுங்கும் என் குஞ்சுகளுக்கு போர்த்துவேன். நூல் நூற்பவரோ, என்னிடம் பஞ்சு இல்லை, பஞ்சு கொண்டு வா, நூல் நூற்று தருகிறேன் என்று கூறினார். உடனே குருவி பருத்தி காட்டிற்கு பறந்து சென்றது. ஆனால் அங்கு பஞ்சு இல்லை. கவலையுடன் ஒரு மரத்தில் அமர்ந்தது. குருவி மரத்தில் அமர்ந்திருப்பதை வலையில் இருந்த ஒரு எலி எட்டி பார்த்தது. எலி, ஏன் கவலையாக இருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று குருவியை பார்த்து கேட்டது. குருவியோ, பஞ்சு வேண்டும். பஞ்சு எதற்கு என்று எலி கேட்டது. பஞ்சை நூல் நூற்பவரிடம் கொடுப்பேன், அவர் நூல் நூற்று தருவார், நூலை நெசவாளரிடம் கொடுப்பேன், அவர் போர்வை நெய்து தருவார், என் குஞ்சுகளுக்கு போர்வையை பூர்த்துவேன். எலி, கவலைப்படாதே, என் வலையில் ஏராளமாக பஞ்சு வைத்துள்ளேன் என்று குருவியை பார்த்து கூறியது. எலி வலைக்குள் புகுந்தது. பஞ்சை எடுத்து வந்து குருவியிடம் கொடுத்தது. குருவி நன்றியுடன் பஞ்சை பெற்றுக்கொண்டு பறந்து சென்றது. பஞ்சை பெற்றுக்கொண்ட குருவி எலிக்கு நன்றி தெரிவித்தது. பஞ்சை எடுத்துக்கொண்டு நூல் நூற்பவரிடம் சென்றது. அவர் நூல் நூற்று கொடுத்தார். அந்த நூலை பெற்றுக்கொண்டு நெசவாளரிடம் சென்றது. நெசவாளர் அழகான போர்வையாக நெய்து கொடுத்தார். அந்த போர்வையை தன் குஞ்சுகளுக்கு போர்த்தி குளிரிலிருந்து பாதுகாத்து கொண்டது. பிள்ளைகளா, இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, அடுத்தவங்க கவலையாக இருந்தால் அவங்களுடைய கவலையை சரி பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவங்களுடைய கவலையை போக்கி தரணும். அதே போல் நம்ம புது புது ட்ரெஸ்ஸாக அழகழகாக போட்டுக்கிறோம். அந்த ட்ரெஸ்ஸு, அந்த துணி எப்படி வருதுன்றதை இந்த கதை மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விவசாயி தான் அதற்கு முக்கிய காரணம். அந்த விவசாயி பஞ்சை விளைவிச்சு கொடுக்குறான். பருத்தியிலேருந்து பஞ்சு கிடைக்குது. அந்த பஞ்சை பிரித்து நூல் நூற்பவர் நூலாக திரித்து கொடுக்கார். அந்த நூலை வச்சு நெசவாளர் நமக்கு தேவையான அளவுக்கு துணியையோ போர்வையோ நமக்கு வேண்டிய எல்லா துணிமணிகளையும் அவர் நெய்து தர்றார். அப்போ இந்த துணி வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குன்றது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகளா, இந்த பாட்டி சொன்ன கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.